விளம்பர அரசியல், செய்தி அரசியல் இருக்குது, சேவை அரசியல், செயல் அரசியல் இல்லை. எப்படியாவது எங்களை ஆளணும்னு நினைக்கிறாங்க. நாங்கள் எப்படியாவது என் இன மக்கள் வாழணும்னு நினைக்கிறோம். எப்படியாவது என் மக்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்க. நான் இந்த நிலையை எப்படியாவது மாற்றணும்னு நினைக்கிறேன். இது ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குது. அவர்கள் திராவிடருங்கிறாங்க, நாங்கள் தமிழர்களுங்கிறோம். அவங்க இந்தியருங்கிறாங்க, இல்லை நாங்கள் தமிழர்கள் இந்திய நாட்டின் குடிமக்கள்ங்கிறோம். இதுக்கு கோட்பாட்டு அளவில் நிறைய நாங்கள் தள்ளி நிற்கிறோம். அதனால தான் இது யாரோடு இணையாமல் தனித்துவமாக போட்டி போட காரணம் இதுதான். இந்த தாயின் மாரில் கறந்த பால் போல் கரைபடியாமல் நிற்கணும்னு நினைக்கிறோம். அப்போ சீட்டுக்கு நோட்டுக்கும் பேரம் பேசி போய் கூடுறது ஒரு கூட்டணின்னு பேசக்கூடாது. சீட்டணி நோட்டணின்னு தான் பேசணும். கூட்டம் அரசியல் ஆகாது, கொள்கை தான் அரசியல். இப்போ நீங்கள் அண்ணல் காந்தியடிகள் கொள்கை இல்லாத அரசியல் பாவங்கிறாங்க. எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் கொள்கை இல்லாத அரசியல் வியாபாரம்ங்கிறாங்க. ரொம்ப நாளாக இந்த பாவமும் இந்த வியாபாரம் தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அரசியல் இல்லை. விடுதலைக்குன்னு அரசியலை செஞ்சுட்டு வியாபாரத்துக்கு அரசியல் ஆக்கி வச்சுருக்காங்க. நாங்கள் வியாபாரம் செய்ய வரல, விடுதலை பெற வந்ததுனால எங்கள் அரசியல் விடுதலைக்கான அரசியல். எந்த கட்சி ஆட்சிக்கு வரணுங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணாங்க. ரெண்டு கட்சியுமே கூட்டணி பேசுறாங்க. இது எப்படி இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை? இதை நீங்கள் அண்ணன்ட்ட கேட்கக்கூடாது. நான் இந்த செயலே இருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு அந்த வழி இருக்கிறனால தான் என்கிட்ட அந்த கேள்வியாக எழுப்புறீங்க. இதை ஒரு தலைமுறையை கவனிக்கணும். இது எந்த மாதிரியான அணுகுமுறை? இது தேர்தல் வரும்போது பேரம் பேசிக்கிட்டு எங்கே சீட்டு நோட்டு படியுமோ அங்கே போகிறதுங்கிறது எந்த மாதிரியான கொள்கை கோட்பாட்டு அடிப்படையில் வேலை செய்கிறாங்க? இப்போ திமுகவில் இருக்கிற 10 அமைச்சர்கள்கிட்ட அதிமுகவில் இருந்த அமைச்சர்கள். அப்போ இது ரெண்டு வெவ்வேறு கட்சின்னு எப்படி நினைக்கிறது? போன தடவை இங்கே இருந்த அமைச்சராக இருந்தவர் இங்கே இருக்கிறார். உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன். அப்போ எந்த கட்சி வந்தாலும் அந்த கட்சியில் போய் சேர்ந்து அங்கே அமைச்சர் பதவி அனுபவிக்கிறது அது பதவிக்கானதா, மக்களின் உதவிக்கானதா, அது பணத்துக்கானதா, இனத்துக்கானதா? அப்போ இது ரெண்டு வெவ்வேறு கட்சின்னு எப்படி இருக்கு? இந்த கட்சியிலேருந்து இந்த கட்சியில் கொள்கையில் மாறுபட்டு இருந்தா எப்படி இந்த கட்சியிலையும் பதவி இந்த கட்சியிலையும் பதவியிலையும் இருக்க முடியும்? அப்போ இங்கே போய் சேரும்போது தாய் கழகம்ங்கிறீங்க, இது சேய்க்கழகம்ங்கிறீங்க. அப்போ தாய் மாதிரி தானே பிள்ளை இருக்கும். தாய் சரியா இல்லை, கேவலமாக இருக்குது, ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைக்குது, அது கொள்ளையில் இருக்குது, இப்படி இருக்குது அப்படின்னா அதே தானே அதையும் செய்யும். நூலை போல் சேலைங்கிறான், தாயை போல் பிள்ளைங்கிறான். நூல் மஞ்சளாக இருந்து சேலை சிவப்பாக வருமா? அப்போ அது ரெண்டும் ஒன்று தான். இதை முறைஞ்சுக்கணும். இங்கே கொடியில் வண்ணம் மாறும், கொள்கையில் என்ன மாறாது. திமுகவுக்கும் தாவேக்காக்கும் தான் போட்டின்னு அவங்க பேசுகிறாங்க. நேற்று விருப்ப மனு வாங்கியிருக்காங்க. பனையூர் தொகுதியில் விஜய் போட்டியிடணும்னு சொல்லி விருப்ப மனு கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு சூழலுக்கு அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. நேற்று ஒரு நாள்லேயே பனையூர் தொகுதியில் போட்டியிடணும்னு சொல்லி ஒரே நாளில் விட்டுவிட்டோம் அப்படி விட்டு செய்தாங்க. இது ஒரு அனுபவம் இல்லைங்கிறது சின்ன பிள்ளை அவனுக்கு தெரியல. இது வியாபாரம் இல்லை, ஏதோ விற்பனை பண்ணுற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. பனையூர் ஒரு தொகுதி இல்லைங்கிறது பிள்ளைகளுக்கு தெரியல. அது போக போக கற்றுக்குறாங்க. திமுகவுக்கும் தாவேக்காக்கும் தான் நேரடி களத்தில் போட்டின்னு பேசுகிறாங்க. அப்படின்னா நாட்டை யார் அதிகமாக நாசப்படுத்துறது, இது கொடுமைப்படுத்தி அழிக்கிறது அப்படியே இருக்காது. கொள்கை அடிப்படையில் தான் மோதல்கள், சித்தாந்த அடிப்படையில் தான் போட்டிகள். அப்படி அவங்க சொல்கிறது இந்த மும்முனை போட்டி, 3 கட்சிக்கும் போட்டி அப்படின்னு. நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கு எங்குமே போட்டி கிடையாது. நாங்கள் உலகத்திற்கு பொதுமையான அரசியலை வைக்கிறோம். புவி வெப்பமாகுது, அதை தடுக்கணுங்கிறது ஒரு இனத்துக்கோ ஒரு மாநிலத்திற்கோ ஒரு நாட்டுக்கோ இல்லை, உலகத்துக்கு. பருவநிலை மாறுது, காலநிலை மாறுது, காலநிலை மாற்றத்தால் பெரும் பாதிப்பு ஏற்படுது. 50 விழுக்காடு மக்களுக்கு உடலில் பாதிப்பு ஏற்படுது. இங்கே மருத்துவர் இருக்காங்க. இப்போ அப்படி வரும்போது இப்போ நாங்கள் 800 கோடி மக்களுக்கு 100 கோடி மக்கள் தான் குடிநீர் இருக்குது, கொஞ்சம் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நீங்கள் விற்கணும்னு நினைக்கிறீங்க, நான் சேமிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ இப்போ திடீர்னு ஒரு அறிவிப்பு வருது, நிலம் நீரற்றதாக மாறிடுச்சுங்கிறீங்க. எங்கள் அப்பா நம்மாழ்வார் இன்னைக்கு பிறக்கிற ஒரு குழந்தைக்கு 25 ஆண்டுகள் கழித்து பூமியில் வாழ இடம் இருக்காது. அப்படி இல்லை என்றால் வாழ்வதற்கான இடமா பூமி இருக்காது. இது ரெண்டில் ஒன்று நடக்குன்றாங்க. ஆனால் அண்மையில் ஐநாவில் 200 நாடுகளின் ஆய்வறிஞர்கள், சூழியல் ஆய்வறிஞர்கள் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிறாங்க. அந்த அறிக்கையை முன்வைக்கும்போது அதில் 12 ஆண்டுகளுக்கு தான் பூமியில் வாழ்நாள் இருக்குது. அதுக்குள்ளே அதை காப்பாற்றிக்கலைன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து அழிய வேண்டியதான்ட்டு போகிறான். அதை பேசும்போது எல்லாரும் கைதட்டினா ஆச்சரியப்பட்டோம். ஐயோ சரி பண்ணணுமா அப்படின்னு நினச்சான். அவன் நாட்டுக்கு போய் துருவி தெரிஞ்சுட்டு போயிட்டான். ஒருத்தரும் கவலைப்படல. எழுதுன எங்கள் ஐயா கி வெங்கட்ராமனும் படித்த பிள்ளைகள் நாங்களும் தான் பதறிக்கிட்டு இருக்கோம். அதனால் நாங்கள் ஒரு ஓரத்தில், ஒரு நிலத்தில், ஒரு மாநிலத்தின், ஒரு இனத்தின் பிள்ளைகளை எடுத்து வச்சாலும் உலக பொதுமைக்கான அரசியலை எடுத்து வைக்கிறேன். ஏன்னா தமிழன் தான் அதை பேச முடியும். ஏன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு பேரன் மூண்டு நேச்சது என் தமிழ், அதனுடைய பிள்ளைகள் நாங்கள்.
நாங்கள் தான் அகர முதல எழுத்தலாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று உலகம் தழுவி நேசித்து நின்ற பிள்ளைகள், உயிர்மை நேயர்கள் நாங்கள் தான். இப்போ நாங்கள் தான் உலக பொதுமைக்கான அரசியலை முன்வைக்க முடியும். அப்போ அதனால் இந்த அரசியலில் இந்த வாக்குக்கு காசு கொடுக்கறது, கூட்டணி பேரம் பேசிக்கிறது, கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு போகிறது, நாங்கள் வந்தால் அதை செய்யுங்கிறது, 1000 குடும்ப தலைவிக்கு நான் வந்தால் 2000, நான் வந்தால் ஆண்களுக்கு பேருந்து இலவசம், இல்லை பெண்களுக்கும் இலவசம், இது அல்ல எங்கள் அரசியல். அதனால் அதுக்குள்ளே நாங்கள் வரலை. காங்கிரஸ் கட்சியை உள்ள கொண்டதுல தாவேகா ரொம்ப முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க கூட்டணி சேர்றதுல. ஏன் நீங்க பல அரசியல் கருத்துக்களை விஜய் சொல்லி கொடுத்துறீங்க, அவங்களோட பேச்சாளர் வாய்ப்பு பேசியிருக்காங்களா? இல்லை தான் முதல்ல அது பேசுனது தம்பி வந்து காங்கிரஸை சேர்த்துக்கலாமான்னு கேட்கும்போது நான் தம்பிக்கிட்டே கேட்டேன், காங்கிரஸை சேர்த்துக்கிட்டு என்ன அரசியல் பேசுறதுன்னு கேட்டேன். அவர் கவனிச்சார். அதை இப்போ எப்படி பேசுவீங்க? கச்சத்தீவுன்னு பேசுவீங்களா, இல்லை காவிரி நதிநீர் உரிமையை பேசுவீங்களா, இல்லை மீத்தேன் ஈத்தேன் நம்ம நில வளத்தை சுரண்டதுன்னு பேசுவீங்களா, கல்வி மாநில உரிமை அதை எடுத்துக்கிட்டு போனது எப்படின்னு பேசுவீங்களா, இல்லை சரக்கு மற்றும் சேவை வரி கொண்டு வந்தது யார், நீட்டை திணிச்சது யார், என்ஐஏ கொண்டு வந்தது யார், இல்லை நமது உரிமைகளெல்லாம் பறித்து மாநில உரிமையை கேட்டு நிற்கிறோம், மாநில உரிமைலாம் எடுத்துகிட்டு போனது யார்? உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு தேசிய இனம் தன் விடுதலைக்கு போராடிச்சு, ஒரு தேச விடுதலைக்கு. அந்த விடுதலையை அழித்து நாசமாக்கின ஆள் யார்? கட்சி யார்? அதிகாரம் யார்? அப்போ அந்த கட்சியை சேர்த்துக்கிட்டு எந்த அரசியலை பேசுறது? இந்தி திணிப்பா, இந்தி எதிர்ப்பா, இந்தியை திணிச்ச மகான் யார்? எல்லாம் அவங்க தான். இப்போ மதவாதமா, பாரதிய ஜனதா மதவாதமா? சரி, மிதவாதமா காங்கிரஸ்? இடித்தது யார்? பாபர் மசூதியை. ஆர்எஸ்எஸ் பிஜேபி இடிக்க அனுமதிச்சது யார்? கொலை செய்கிறவனை விட அவன் குத்துறதுக்கு வசதியாக என்னை பிடிச்சிக்கிட்டு நின்னாம்பாரு, அவன் தான் பெருங்கொடுங்கொலை. அப்படி இடிக்க அனுமதிச்சது யாரு? காங்கிரஸ். அப்புறம் என்ன பேசுறது சொல்லுங்க? விடுதலை பெற்ற இந்தியாவை 1/2 நூற்றாண்டுகள் ஆண்ட கட்சி இது, ஆட்சி இது. இந்த நாடு மீள முடியாத ஏழ்மை வறுமையிலையும் ஊழல் லஞ்சத்திலையும் ஊறி திளைக்குது. அதுக்கு காரணம் யாரு? 196 லட்சம் கோடி கடனை தொடுது. இதுக்கு யார் பொறுப்பு இருக்கணும்? கடன் வளர்ச்சியே ஒரு நாட்டின் வளர்ச்சி. ஜிடிபி ஏறுது, எங்கிட்ட ஏறுது? நாட்டின் வளர்ச்சின்னு கடன் வளர்ச்சியை கட்டமைக்கிறீங்க நீங்க. எல்லாவற்றையும் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்து தனியார் மயம், தாராளமயம், உலகமயம், இந்த பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்ட கட்சிகள் இது. 2 கட்சியும் தானே. அறிவை வளர்க்கும் கல்வி தனியார், உயிரை காக்கும் மருத்துவம் தனியார், குடிநீர் விநியோகம் தனியார், போக்குவரத்து தனியார், வானூர்தி நிலையம் நடத்துறது தனியார், விண்ணூர்தி நிலையம் தனியார். எல்லாம் தனியார்னா அரசின் வேலை என்னன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதை யாரை பார்த்து கேட்குறது? நான் சொல்கிறது புரியுதா? அதனால் அது தம்பி அதை நினைக்கிறாரு. எனக்கு எங்களுக்கு காங்கிரஸ், இந்திய கட்சிகள், திராவிட கட்சிகளோட தேர்தல் உடன்பாடு இல்லை. இதுக்கு மாற்றாக தான் நாங்கள் இந்த நிலத்தில் இந்த அரசியலை கட்டி எழுப்புகிறோம். ஏன்னா நாங்கள் தமிழ் தேயர்கள், தமிழர்கள். என் நிலத்தின் வளத்தை காக்க, என் மண்ணை மக்களை காக்க, என் மொழி இனத்தை காக்க, அதன் கலை இலக்கிய பண்பாட்டை காக்க, வரலாற்றை காக்க, என் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்வு, இதுக்கெல்லாம் ஒரு அரசியல் இருக்குது. அது நாங்கள் செஞ்சால் தான் சரியாக இருக்கும். அது நான் கேட்டால நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. அண்ணன் நல்லா பேசினாருன்னாங்க. அது அண்ணன் தமிழர், தமிழ் மீது பற்று கொண்டவர் தானே. அதனால அது பேசத்தானே செய்வார். அது ஒரே மண்ணில் இருந்து வந்திருக்கோம் அண்ணன் தம்பியும். அப்புறம் நான் பேசுறது அண்ணன் பேச மாட்டாரா என்ன? வேற வடக்குல போட்டி போட்டிருக்கீங்க, வடக்கு மாவட்டத்தில், சென்னையிலையும் போட்டி போட்டீங்க. சொந்த மாவட்டங்களில் தென் மாவட்டத்துக்கு போக வாய்ப்பு இருக்கு. விளையாட்டு வீரனுக்கு முதல்ல இறங்கினான்னா, 3வது இறங்கினான்னா, 4வது இறங்கினான்னா, தெற்கென்ன வடக்கென்ன, போர் வீரனுக்கு எங்கேயும் போடுறது தான். இந்த இடத்துல நீங்கள் எங்கே நீங்கள் எல்லாம் விரும்புகிறீங்களோ அங்கே போட்டிவிடுவோம். என்னங்கய்யா? எது ஒரு 10 நாள் பொறுப்பா? என்னடா 10 நாள் பொறு அண்ணன். வேற பிரதமரும் வர இருக்காரு அடுத்த மாசம் முதல் வாரத்தில். பட்ஜெட் பத்தி ஒரு நிதி இல்லைன்னு திமுக கூட்டணி கட்சி 12ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்தை. சரிதான். இது இந்த நிதிநிலை அறிக்கையை நான் ஏற்கலை. அதை கண்டித்து அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்கேன். ஒன்று தெரியாது. இந்த எப்போவுமே நம்மளுடைய நாட்டின் நிதிநிலை அறிக்கை முதலாளிகளுடைய வாழ்வாதாரத்துக்கும் வளர்ச்சி பெருக்கத்துக்கும் தான் உதவும். அடித்தட்டு மக்கள், உழைக்கும் மக்களுக்கு இருக்காது. அதை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். ஏன்னா இங்கே முதலாளிகளுக்கான அதிகாரம் தான் கட்டமைக்கப்படுது. இப்போ அதனால் அதை போய் பேசி வாக்குக்கு காசு கொடுக்குற இடத்துலையே லாப தேவை வந்துடுது, மக்கள் சேவை செத்துருது. அப்புறம் அதை பேசி பயன் இல்லை. அதை மாற்றணும்.
அதுக்கு ஒரு தலைகீழ் மாற்றம் தேவைப்படுது. அந்த மாற்றத்தை செய்யக்கூடிய ஒன்று இருக்குது, அதான் புரட்சி. அதை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். அதனால் அதை திமுக எதிர்க்கும், அதிமுக ஆதரிக்கும். ஏன்னா இது கூட்டணி வச்சுருக்கு, அது கூட்டணி வைக்கலை. உங்களுக்கு சிரிக்காது, உண்மை தானே. அதிமுக ஆதரிக்குதா இல்லையா அந்த நிதிநிலை அறிக்கையை? அப்புறம் அது வாய்ப்பு இல்லை. அவங்க வாய்ப்பு அவங்க எடுத்துக்கிறாங்க. மிச்சம் இருக்கிறது எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை போட்டு பாவம் பார்த்து எங்களுக்கு 117 இடம் கொடுத்துருக்காங்க. இது அவங்க இடம். அவங்களுக்கு உரிமைன்னு சொல்கிறதுக்கோ அதுக்கு உரியதுன்னு சொல்கிறதுக்கோ நான் யார் பைத்தியக்காரன்? அவங்க இடம் அவங்க எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிறதுக்கான சனநாயகமும் அன்பும் பாசமும் இங்கே இருக்குது. அவங்க எடுத்துக்கிறாங்க. அவங்க எடுக்கும்போது என் மக ஓடி போய் வெற்றி கோப்பையை தொட்டால் நான் கைதட்ட மாட்டேன். அப்படி கைதட்டுறேன். என் தங்கை எடுக்கும்போது, என் தாய் எடுக்கும்போது, என் அக்கா எடுக்கும்போது, என் மகள் எடுக்கும்போது கைதட்டுறேன். அவ்வளோதான் நான் செய்ய முடியும். இதில் என்ன பெருமைப்பட இருக்குது? கடமை செய்கிறோம். வேற சிறப்பான திட்டம் இருக்கு. காசு மட்டும் இல்லை, ஏதாவது கொடுத்து விடு. என்னையா பணம் தான் இல்லை, அதை கொடுத்துரு. அதெல்லாம் நல்லா நடக்கும். வந்துருங்க, அன்னைக்கு புரட்சி வெல்லட்டும். இப்படி வந்துருங்க.